பெரிய ரிக்வெஸ்ட் யூடியூபர்ஸுக்கு, பெரிய ரிக்வெஸ்ட். நாம ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டோம். யூடியூப்ல நிறைய கள்ள ஆடுகளை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகர்களை, கள்ள இதுவெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஓகே, வெல் அண்ட் குட், சூப்பர், ஆசம். நல்ல போதகர்கள் சிலர் இருப்பாங்க தானே, அவங்க இன்னைக்கு ஒரு கிராமத்துல போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னா சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க தெரியுமா, கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள ஊழியர்கள், கள்ளர்களை பத்தி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவனை அப்படியே கேடுகட்டவனா, மகா கேடுகட்டவனா, மட்டமானவனா, பிசாசின் குணமுடையவனா மாத்தி இருக்கீங்களே. அவர்களுடைய வீடியோக்கள் சோசியல் மீடியா எங்கிலும் மற்ற வீடியோக்களை விட அதிகம் பகிரப்படுது, அதிகம் பார்க்கப்படுது. கிறிஸ்தவம் நாரி போனது என்று சாட்சி கொடுக்கிற அளவுக்கு மாத்திருக்கீங்க. சூப்பர், சக்சஸ். நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிப்படுத்திருக்கீங்க. இப்போ நீங்க கள்ள போதகர்கள்ல விட்டுலாம், இந்த நல்ல போதகர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க போய் கிராமத்திலும் அங்கும் இங்கும் சுவிசேஷத்தை சொல்லணும்னு முயற்சி பண்ணா, அங்க இருக்கிற கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி, இப்பதான் ஏற்றுக்கொண்டவர்களும் சரி என்ன பண்றாங்கன்னா, நீங்க பேசுற அந்த வீடியோவை டபார்னு யூடியூப்ல எடுத்து டப்புன்னு போட்டு இந்தா அப்படின்னு இப்படி காமிச்சு, இங்க இருக்கிறவன் கிறிஸ்தவன் தானே, அவன் ஒரு ஊழியக்காரன் தானே, நீ ஒன்னு செய், போய் இந்த கிறிஸ்துவ பத்தி அவனுக்கு சொல்லி அவனை ஒழுக்கமா நடக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் கிறிஸ்துவ எனக்கு சொல்லுன்னு சொல்றாங்க. இதற்கு உங்களுடைய பதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. இப்போ நல்ல ஊழியர்கள் இருப்பாங்க தானே, நீங்க கள்ள ஊழியர்களை தானே இனம் கண்டு காட்டுறீங்க, கள்ள ஊழியர்களை தானே நீங்க நாசமாக்குறீங்க. அது நல்ல ஊழியர்கள்னு இருப்பாங்க தானே, அவர்களுக்கு இப்போ ஊழியம் செய்ய தடையா மாறி இருக்கு. இதற்கு ஏதாவது நீங்க தயவாய் நீங்க சொல்லலாம், ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஆனா இது ஒரு மனசாட்சி நிமித்தமாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. யூ எக்ஸ்ப்ளோர்டு, கரெக்ட். கிரிட்டிசிசம், கரெக்ட். கள்ளபோதர்களை இனம் கண்டு கொடுப்பது கரெக்ட். ஆனா நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் இனம் கண்டு கொடுக்கவில்லை, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் இனம் கண்டு கொடுத்தீர்கள். பிரச்சனையே இப்ப நல்ல போதகர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஓடும் பொழுது அந்த வீடியோக்களை எல்லாம் காட்டி, இவன் திருந்தாத போது, உன் கிறிஸ்து இவனையே மாற்றாத போது என்னை மாற்றுவாரான்னு கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு உங்ககிட்ட பதில் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க பண்ண இந்த சமுதாய சேவை, கிறிஸ்துவத்தை காப்பாற்ற நீங்கள் செய்த இந்த சேவையினால இவ்வளவு பெரிய அழிவு துவங்கி விட்டது. அதை என்னால உணர முடியுது, நான் போகிற ஊழியத்துல உணர முடியுது. எனக்கு தெரிஞ்சு அநேக கிறிஸ்துவ சுவிசேஷகர்கள் ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒருவேளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதற்கு முடிவு என்ன என்பதை நம்முடைய பிரபல ஊழியர்கள் கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.